சட்டப்பேரவையில் இன்று சுற்றுச்சூழல், வனம், நீதித்துறை மற்றும் சிறைச்சாலை ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மற்றும் விவாதம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சஞ்சீவி தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம் சஞ்சீவி, இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடக்கும் விவாதம் குறித்து சொல்லுங்க. ஷர்மிளா, தமிழக சட்டப்பேரவை இன்று இரண்டாவது நாள் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ளது. நேற்றைய தினம் முதல் நாளான நேற்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மீதான விவாதம் நடைபெற்றது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் நீங்கள் கூறியது போல சுற்றுச்சூழல், வனம், நிதி நிர்வாகம் மற்றும் சட்டத்துறை, சிறைத்துறை உள்ளிட்ட துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மற்றும் சி வி சண்முகம் ஆகிய இரண்டு அமைச்சர்கள், அதாவது வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மற்றும் சட்டம் நீதித்துறை அமைச்சரான சி வி சண்முகம் உள்ளிட்டோர் இன்று இந்த விவாதத்தில் பங்கேற்கின்றனர். முதலாவதாக சட்டப்பேரவை தொடங்கிய பிறகு இன்று திமுக சார்பாக ஒரு கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கவனஈர்ப்பு தீர்மானம் தற்போது சட்டப்பேரவையில் இன்று வரவுள்ளது. இந்நிலையில் திமுக சார்பாக இன்று தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் ஏற்படாமல் தடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரு தீர்மானம், குறிப்பாக திமுக எதிர்க்கட்சித் தலைவரான ஸ்டாலின், அதே போல எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், அதே போல முன்னாள் மேயர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக இன்று இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகமாகி வருவதால் அது ஏற்படாமல் தடுக்க ஏற்பட வேண்டிய அவசியம் குறித்து இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரவுள்ளது. இதற்கான பதிலை அமைச்சர், அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்குகிறார். இதை தொடர்ந்து பார்த்தோம் முதலாவதாக இன்று கேள்வி நேரம் முதலாவதாக சட்டமன்றத்தில் உள்ளது. நேற்றைய தினமே கேள்வி நேரத்திற்கான நேரத்தை ஒதுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த மொத்தமாக 5 கேள்விகள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்புகின்றனர். இது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற இந்த துறை வாரியான விஷயங்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்று சுற்றுச்சூழல் மற்றும் வனம் இருக்கும் காரணத்தால், அதே போல சிறைத்துறையும் இருக்கும் காரணத்தால் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக சேலம் சிறையில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷ் என்ற ஒரு தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து இது போல விஷயங்கள் சட்டமன்றத்தில் இன்று பிரச்சனையாக எழுப்பப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படலாம். ஷர்மிளா. சஞ்சீவி, இன்னைக்கு சட்டப்பேரவையில் புதிய திட்டங்கள், அறிவிப்புகள் ஏதேனும் வெளியாக வாய்ப்பு இருக்கா? ஷர்மிளா, இன்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திற்கு வருகிறார். ஆனால் 110 விதியின் கீழ் ஏதாவது திட்டம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். இந்நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த துறை ரீதியான, அதாவது திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அமைச்சர், அதே போல சி வி சண்முகம் உள்ளிட்டோர் அந்தந்த துறை ரீதியான அறிவிப்பை வெளியிடலாம். அதே போல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்று சட்டமன்றத்திற்கு வருகிறார். அதனால் 110 விதியின் கீழ் ஏதேனும் அறிவிப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம். ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.